எவ்வளவு விஷயங்களை எத்தனை பொதுக்கூட்டங்கள் எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் கூட திமுக அதிமுக மாற்றா யோசிக்கவே கிடையாது. இந்த 2026 பிஜேபி தாமரை மலருமா சார்? அண்ணே, நைட்டு ஒருத்தன் நல்லா போய் தூங்குவானே, காலைல பெட்லேருந்து எந்திரிக்க மாட்டான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பான். அதனால் இன்னைக்கு சில பேர் சொல்கிறாங்க நான் 200 ஜெயிப்பேன், 210 ஜெயிப்பேன். நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறியான்னு பார்ப்போம்யா. 210 ஜெயிக்கிறது அந்த பாயிண்ட் முடிச்சிடறேன். அதனால் இங்கே யாரும் எந்த கட்சிகளும் நான் பெருசு, நான் 200 ஜெயிப்பேன், நல்லா போய் தூங்குறவரு காலையில் எந்திரிக்கிறது இல்லை. இவங்க போய் நல்லா படுத்து தூங்கி காலையில் எந்திரிச்சு 200 ஜெயிப்பாங்களாமா. ஆண்ட ஒருத்தர் இருக்காருன்னு. அதனால் நிச்சயமாக 2026 மாற்றம் வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சியில் அமரும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து. ஏன்னா நீங்க சென்னையில் கமிஷனர் பொங்கல் விழா வைக்கிறான், போலீஸ் ஃபேமிலி வர்றாங்க, அங்கே வந்து ஒருத்தர் வழிப்பறி பண்ணிட்டு போகிறான். ட்வீட் போட்ட பார்த்தீங்கன்னு. ஏன்பா, உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுனா காவல்துறை ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் தான் பாதுகாப்பான இடம். காவல்துறை குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, கமிஷனர் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கார், அங்கே வந்து வழிப்பறி பண்ணிட்டு போகிறான். 8 செயின் காணாமல் போச்சாங்க. அதனால் என்னத்தை சொல்றதுங்க? அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு காவல்துறை ஒருத்தர் ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா, அண்ணன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் காவல்துறை நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கினா தான் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் போல் தெரிகிறது.